ஆமா, ஏற்கனவே தேன்மொழி சாப்பிட்டாமா? என்னது? நீ விரதம் இருக்கிறத என்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்திருக்காதுல்ல. இப்போ கூட தேனு உன் மேலதான் தப்பு. என்னது? செய்யறது செஞ்சுட்டு தப்பு ஏன் மேலையா? உங்களை கவலைப்படாதீங்க, 5 நிமிஷத்துல நான் உப்புமா ரெடி பண்ணி தரேன். ஓகேயா? இனிமேல இருந்து நீங்க ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்க கூடாது. 5 minutes. என்னடா நீ ஒரு கொலை பண்ண தெரிஞ்ச உனக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு வீடியோ வாங்க தெரியாது? அக்கா, கொலை பண்ணும்போது எல்லாமே நான் பிளான் பண்ணி செய்வேன்க்கா. அதான்க்கா இதுவரையிலும் யாருக்கிட்டையும் மாட்டாம தப்பிச்சிட்டு இருக்கேன். கச்சிதமா காரியத்தை முடிடான்னு சொன்னா முடிக்க முடியலன்னு வக்கனையா காரணம் மட்டும் சொல்றேன். நீ எல்லாம் ரவுடின்னு வெளியில சொல்லிக்காத. அக்கா, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, என் தொழிலை பத்தி தப்பா பேசாதீங்க. என் லவ்வரை கூட நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஈவு இறக்கலாம கொலை பண்ணங்க. கோடீஸ்வரி அவளோட அடியாள் தேவராஜோட பேசுறத நான் ஏதோ தற்செயலா கேட்டேன். என்ன பேசிக்கிட்டாங்க? நல்லா திட்டம் போட்டுதான் கவிதாவை தேவராஜ் கத்தியால குத்தி கொன்னுட்டு அந்த பழிய வெற்றி மேல தூக்கி போட்டிருக்காங்க. இந்த கொலைய ஏதோ பணம் எடுக்கிற பையன் வீடியோ எடுத்திருக்கானா? வீடியோ எடுத்திருக்கானா? அவன் பேர் ஏதாவது சொன்னாங்களா? ஆஹா, அப்படிலாம் எதுவும் சொல்லல. ஆனா அந்த பையன் கிட்ட இருந்து வீடியோ காப்பிய எப்படியாவது வாங்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க. அதனாலதான் தத்துவ கடத்திருக்காங்களா? நாம நினைச்சது கரெக்ட். லக்ஷ்மி, தேவராஜ் தான் கொலைக்காரன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா ஆதாரத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். லக்ஷ்மி, அது வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி கோடீஸ்வரி கிட்ட நீ எதுவுமே பேசாத. ஐயோ இல்ல, அவ கூடவே இருந்து வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா உடனே எனக்கு சொல்லு. கண்டிப்பா வெற்றியை காப்பாத்த என்னால என்ன முடியுமோ அது கண்டிப்பா நான் பண்ணுவேன். சரி லக்ஷ்மி. லக்ஷ்மி, கோடீஸ்வரி ஆளுங்க இங்க வந்து நம்ம 2 பேரும் பேசுறது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். நீ கிளம்பு. சரி, வரேங்க. அப்ப தேவராஜ் தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப அவனை எப்படி பிடிக்கிறது? வெரி சிம்பிள். அந்த வாட்ச்மேனை புடிச்சு கேட்டா அவன் எங்க இருக்கான்னு சொல்லிடுவான். அது என்ன பெரிய விஷயம்? அடிச்சு அவனை இழுத்துட்டு வர. சக்தி, அனாவசியமா எல்லாத்துக்கும் அவசரப்படாத. இந்த விஷயத்தை நானே பாத்துக்கிறேன். நீ போய் வெற்றியை பாக்குறதுக்கு பெர்மிஷன் மட்டும் வாங்கினா போதும். சரி, சரி வா, சாமி கும்பிட்டுட்டு போலாம். ரசம் ஊத்துமா? ரசத்தை ஊத்து தேன்மொழி. இந்தாங்க ஊத்து ஊத்து. அது என்னமோ தெரியல, ஒரு சொட்டு கூட விடாம ஊத்திறானே. அந்த பொரியல என்ன நீ இன்னைக்கு அண்ணா ரசம் சாம்பார்னு சும்மா வெளுத்து கட்டுறாரு. அண்ணே, எனக்கு கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க. ஊத்துமா ஊத்து. எங்க பாரா கதிர்வேலு, நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் போட்டு தேன்மொழி வந்ததுல இருந்து இன்னைக்கு தான் ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா. எனக்கு மட்டும் வயிறு பெருசா இருந்ததுன்னு வச்சுக்கேன், உங்க யாருக்குமே சாப்பாடு இருந்திருக்காது. எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுருப்பேன். அண்ணே, எனக்கு எல்லாமே எடுத்து வைங்க, நான் நைட்டுக்கு சாப்பிடுறேன். எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் ரசம் ஊத்துங்க. நாளைக்கும் தேன்மொழி தான் சமையல். அப்படியா? ஆமாப்பா, எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அத்தை போதும். என்னத்த ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறீங்க? என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அத்தை? என்னம்மா, எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. இந்த கூட்டு, பொரியல், ரசம், சாம்பார், மோர் குழம்பு எல்லாம் பிரமாதமா இருக்கு. இத பாராட்டி சொல்றதுக்கு புதுசா வார்த்தை தேடிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம். தென்மொழி, உண்மையை சொல்ல போனா என்னால கூட இப்படி எல்லாம் சமைக்க முடியாதுமா. அந்த அளவுக்கு உன் கைப்பக்குவம் சூப்பரா இருக்கு. என்ன இது சாப்பிடறதுக்கு லட்சுமிக்கும் சக்திவேலுக்கும் தான் கொடுத்து வைக்கல. இல்ல மாமா,
அவங்களுக்கும் ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சாப்பிடுங்க. எல்லாமே எடுத்து அதுதான் வச்சிருக்கேன். என்னோட தேன்மொழி. பாத்தியாடா? ம். அண்ணா அண்ணா அண்ணா, இருண்ணே இருண்ணே. என்னடா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வெத்தலை சாப்பிடலாம். சண்டை வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வெத்தலை வாக்கு போறது விட மாட்டேங்கிறாங்க. வாங்கப்பா. குடு. மாமா, அப்பாக்கு முதல்ல தண்ணி. எடுத்து கொடு, எடுத்து கொடு. அப்பா இந்தாங்கப்பா. இது அம்மா கூட என்ன பண்றீங்க? அம்மாவுக்குமா? குடுங்க இப்படி. ஏமா சாப்பிட்டோன்னு வெத்தலை வாக்கு தாம்மா போடணும். ஐயோ மாமா, சாப்பிட்ட உடனே அத்தை ஸ்வீட் சாப்பிடுவாங்க இல்லையா? ஐயோ தேன்மொழி, எப்படி என்னோட பழக்க வழக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? என்னத்த இப்படி கேட்டுட்டீங்க? இந்த வீட்டோட மூத்த மருமகனா, இத கூட தெரிஞ்சு வச்சுக்க மாட்டேனா? அத்தை, உங்களுக்கு பிடிச்ச லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். தேன்மொழி, ஆ, யாராருக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஸ்வீட்டையும் செஞ்சு வச்சிருக்கியாமா? ஆமா மாமா, எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன். எடுத்துட்டு வரேன். யார் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. தேன்மொழி, அத்தை, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இத்தனையும் செஞ்சுட்டியா? உன் சுறுசுறுப்பையும் சாமர்த்தியத்தையும் நினைச்சா பிரமிப்பா இருக்குமா? என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? நான் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் தேனி மாதிரி சுறுசுறுப்பா இருப்பேன். இருங்க, எடுத்துட்டு வரேன். ஐயா ம். ஐயா வணக்கம். யாருப்பா நீ? வா 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 உள்ள வா. யாரோ ஒரு ஆளு பையன் கையுமா வந்திருக்கான். வா 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 வா. என்னப்பா அது? ஐயா ஸ்வீட்டுங்க ஐயா. தங்கவேல ஐயா மத்தியான சாப்பாடு நம்ம ஹோட்டல்ல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினாரு. ஸ்வீட் பாக்ஸ் மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தங்க ஐயா. ஓ, மத்தியானம் சாப்பாட்டுக்கு உங்க ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. ஆமாங்க ஐயா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. உங்க முதலாளிகிட்ட சொல்லிரு. சரிங்க ஐயா. ஐயா இந்த அவங்க கைப்பட செஞ்ச ஸ்வீட் அவங்ககிட்டே கொடுப்பா. ஐயா வராங்க. இருப்பா, காசு வாங்கிட்டு போ. தங்கவேல ஐயா ஏற்கனவே கொடுத்துட்டாரு. நாளை சாப்பாட்டுக்கு அட்வான்ஸ் நீங்க கொடுத்துட்டாருங்க ஐயா. நாளைக்கு சாப்பாட்டுக்கும் காசு ஆமாங்க ஐயா. கொடுப்பாங்க. ஐயா வரங்க ஐயா. சரி. அப்போ நம்ம சாப்பிட்டதெல்லாம் ஹோட்டல் சாப்பாடா? சாப்பாடு நல்லதானே இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாளைக்கு ஆர்டர் பண்ணதுனால அந்த சாப்பாடு ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். முழிக்கிறா பாரு. அத்தை, என்ன நடந்துச்சுன்னா, சரி விடு தேன்மொழி, அதான் முழுக்க நனைஞ்சாச்சு. இனி முக்காடு எதுக்கு? சரி, ஸ்வீட் எல்லாம் பிரிச்சு கொடுமா. உன் கையினால செஞ்ச ஸ்வீட்டுமா குடுமா. அண்ணா அண்ணா அண்ணா, அண்ணா இருங்கண்ணே. என்னப்பா யாருப்பா நீ? தேவராஜன் உங்களை கூட்டு வர சொன்னானே. தேவராஜா? அன்னைக்கு தான் கட்டுக்கட்டா பணம் வாங்குனீங்களா, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஓ, அந்த தம்பி பேரு தேவராஜா? ஆமாண்ணே. ஆமா, அவர் வந்திருக்கிறாரா? அவர்லாம் இங்க வரமாட்டாரு. நாம தான் பார்க்க போனோம். உங்களுக்கு பணம் வேணும்னா என் கூட வாங்க. ஆமா, மீதி பணத்தை இன்னைக்கே தரேன்னு சொல்லிட்டாரா? அட ஆமாண்ணே. தம்பி, போயிட்டு இருட்டு ஆகுறதுக்குள்ள வந்துடலாம்ல? போறோம், பணத்தை வாங்குறோம், கிளம்பி வரோம், அவ்வளவுதான். சரி வா போலாம். சரி, வண்டியில இருங்க. போன தடவை பணம் வாங்க இங்க வரலையே. இங்க பாருங்க, ரவுடிங்கன்னா அடிக்கடி இடத்த மாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, புரியுதா? உங்களுக்கு பணம் வேணும்னா பேசாம வாங்க, இல்ல இங்கே இறக்கி விட்டு போயிடுவேன். ஏப்பா, பணம் வர்றதா இருந்தா எங்க வேணாலும் வர்றேன். கோவப்படாதீங்க தம்பி. சரி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பேசாம வாங்க. சரி சரி, போங்க தம்பி போங்க. எங்கப்பா தேவராஜ்? வா.
என்ன தேவராஜ் கூப்பிட்டாருன்னு சொன்னா இங்க இவங்க நிக்கிறாங்க. நான் போறேன், யோ நான் போறேன். யோ வாயா. உண்மையை சொல்ற வரைக்கும் நீ எங்கேயும் போக முடியாது. என்ன தனியா கூப்பிட்டு என்ன மிரட்டுறீங்களா? இந்த பாரு, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவேன். ம், ம், ம். நீ செஞ்ச காரியத்துக்கு நானே உன்னை கூட்டிட்டு போறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஆமா, அன்னைக்கு அந்த பொண்ணை கொன்னது யாருன்னு உன்கிட்ட விசாரிச்சுட்டு போன உடனே நீ யார்கிட்டயே ஃபோன் பண்ணி பேசுனீங்க? யார்கிட்ட பேசின? இல்லையே இல்லையே, நான் யார்ட்டையும் பேசலையே. இத பாரு, ஆதாரம் இல்லாம நான் பேச மாட்டேன். கேளு, நீ பேசினது ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீ தானே இது? என்ன பேசலையா? இது என்னது? யார்கிட்ட பேசின? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லல, உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். புடி இவனை, புடி. சொல்லியா? நல்லா புடி. மாலை போட்டிருக்க, இப்படி கழுத்து நெரிக்கிறியே. சூரனை வதம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்டின முருகனை கும்பிடுறவனா உன்னை சாகடிச்சேன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேர் கொலை இல்ல, வதம். இந்த பார், நீ என்ன செஞ்சாலும் சரி என்கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியாது. நான் செத்தா போலீஸ் உன்னை சும்மா விடாது. போலீஸா? அண்ணே இருங்க நீ அவனை கொன்றாதீங்க. இல்ல கதிர், திமிரா பேசுறவன் மூச்சு திணறி சாகட்டும், விடு. உண்மையை சொல்லியா? தண்ணி தண்ணி சொல்லுன்றல, உண்மையை சொல்லு. தண்ணி தண்ணி தண்ணி. உண்மையை சொல்றியா இல்லையா? முதல்ல உண்மையை சொல்லு. சொல்றியா நான் இல்லையா? சொல்றேன், நான் சொல்றேன், சொல்லுன்ற. நான் சொல்றேன். சொல்லு தண்ணி, உண்மையை. தண்ணி உண்மையை சொல்லு, தண்ணி தரேன். தண்ணி. கதிர், போய் தண்ணி கொண்டு வா. இல்லனா ஜூஸ் எடுத்துட்டு வா, சீக்கிரம் போ. அவனை அப்படியே பிடிச்சி வைங்க. தண்ணி தண்ணி. இந்தாங்க நீ. இந்த புடி. புடிடா. குடிச்சு முடிச்சிட்டியா? குடிச்சிட்டேன் குடிச்சிட்டேன். இதுல என்ன இருக்கு பாத்தியா? என்னது? இது ஃபுல்லா விஷம். ஐயோ ஐயோ, விஷமா? விஷமா? இத குடிச்சு 20 நிமிஷத்துல நீ செத்து போயிடுவ. ஐயோ, உண்மையை சொல்லு. அம்மா வேணாமா, அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா. கதிர், இந்த மாத்திரையை கொடு. உண்மையை சொல்லிட்டேன்னா அந்த விஷத்தை முறிக்கிற மாதிரி இது. இத கொடுத்து உன்னை காப்பாத்திடலாம். இல்லன்னு வச்சுக்கோ, நீ சாக வேண்டியதான். நான் நீ உயிர் வாழணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கோ. ஐயோ ஐயோ, ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் காப்பாத்துங்க. ஹாஸ்பிடல் எல்லாம் வேண்டாம், இது சாப்பிட்டா சரியாயிடும். நீ உண்மையை சொல்லு. இங்க பாரு, விக்கல் எடுத்தே செத்து போயிடுவேன். இங்க பாரு, மாத்து மருந்து என் கையில இருக்கு. உனக்கு நேரமாகுது, உண்மையை சொல்லு. என்ன காப்பாத்துங்க, அந்த மாத்து மருந்து கொடுங்க. உண்மையை சொல்றேன்னு சொல்றாங்கல்ல, சொல்லு. உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லிடுறேன். கொலை பண்ணது இவனா பாரு. இல்ல இல்ல, இவன் இல்ல. பாரு, உண்மையதான் சொல்லணும். இவனானு பாரு. இல்ல இல்ல. யோ, நல்லா பார்த்து சொல்லியா? இவனும் இல்ல. பாரு. இவனா பாரு. இவன் இல்ல. இவனும் இல்ல. இவனும் இல்ல. உண்மையை தானே சொல்ற? உண்மையை தான் சொல்றேன், சொல்றேன். என்ன நடந்ததுன்னு நீயே சொல்லு. சொல்லிடுறேன். சீக்கிரம் சொல்லு. அந்த பொண்ணை கொலை பண்ணவன் எனக்கு 20,000 ரூபாய் பணம் கொடுத்தான். யாருகிட்டையும் காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொன்னான். அப்படி மீறி செஞ்சீன்னா உன் புள்ளைய கொண்டுடுவேன்னு மிரட்டினான். அப்படி செய்யாம இருந்தீன்னா அதிகமா 20,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னான். என்ன மிரட்டினாம்மா. நானும் பயந்து போய் தப்பு பண்ணிட்டேம்மா. நான் கொலைகாரனை கண்டுபிடிச்சு உன்கிட்ட காமிச்சா நீ அடையாளம் சொல்லவே மாட்டியா? சொல்லவே இல்லையா? சொல்றேன் சொல்றேன் சொல்றேம்மா. இவனை பாரு. இல்ல இல்ல இல்ல. நல்லா பாரு. பாரா. இல்ல இல்ல. இவனா? இவனும் இல்ல. இவனும் இல்ல. ஐயோ, எனக்கு மாத்து மருந்து கொடுங்கம்மா. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இவங்க யாருமே இல்லனா வேற யாரா இருக்கும்?
காப்பாத்துங்கம்மா காப்பாத்துங்கம்மா. ஐயோ காப்பாத்துங்கப்பா காப்பாத்துங்கப்பா. ஏய், கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா கதிர் போ. என்னது கொண்டு போய் விடுறீங்களா? அம்மா அம்மா மாத்து மருந்து குடுமா. நான் செத்து யோ போயிடுவோம்மா. வாட்ச்மேன், நீங்க செத்தெல்லாம் போக மாட்டீங்க. ஒண்ணும் ஆகாது, போங்க. இல்லம்மா குடுங்கம்மா குடுப்பா. ஐயோ வாட்ச்மேன், அது குழந்தைங்க சாப்பிடுற சாக்லேட் தான். ஒண்ணும் ஆகாது, நீங்க சரி வா போங்க. போலாம் வா. என்னது? நான் சொல்றேன்ல, ஒண்ணும் ஆகாது, போங்க. கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. சரி வா 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 உண்மையை தானே சொல்றீங்க? நான் போய் சொல்ல மாட்டேன், போங்க. போலாம் வா. இருப்பா. சரி வாட்ச்மேன், ஒண்ணும் ஆகாது. சரி உங்களை நம்புறேன். மாலை எல்லாம் போட்டிருக்கீங்க, அதனாலதான் நம்புறேன். சாகர நிலைமையில இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. வாட்ச்மேன் சொல்றத பார்த்தா தேவராஜும் இல்ல, தத்துவும் இல்ல. வேற யார் இதை செஞ்சிருப்பா? வாங்க. இங்கே நில்லுங்க. வந்துடுறேன். நில்லுடா. வா. கொஞ்சம் நேரம் ஆர்த்தி எடுக்கட்டும்னு. என்ன பாத்துட்டு இருக்க? காசு போடு. அடப்பாவி, கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி பெர்மிஷனா? உனக்கு இருக்குடா, வா. அம்மா அம்மா பணம் எனக்கு. உன் மாமா சொத்து உனக்கு தாமா. இந்தா, வலது கால எடுத்து வச்சு உள்ள போங்க. போங்க உள்ள போங்க. நீங்களும் போங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போம்மா. என்ன எல்லாரும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? மா, பூஜை ரூம் கூட்டிட்டு போமா. விளக்கேத்தணும்ல, வாங்க. ஆமா. வா. வாமா. வா. இந்தாமா. இன்னைக்கு போல என்னைக்கும் இந்த குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சு இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு விளக்கேத்து. ஏத்திட்டு இருந்தா, இதோ வந்துடுறேன். வரேன். வா.